கொண்டிருப்பது உங்கள் அரசு டிவி. ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் இதய நோய் தடுப்பிற்கான பவர் ஆஃப் ஜீரோ பிரச்சாரத்தை தொடங்கியது. சென்னை ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் உலக இதய நாளை முன்னிட்டு தனது செய்தியாளர்கள் சந்திப்பை வெற்றிகரமாக நடத்தியது. இதில் இதய நோயை குறைக்கும் நோக்கத்துடன் நபர்களை சுய விழிப்புடன் செயல்பட தூண்டும் பவர் ஆஃப் ஜீரோ இதய நோய் தடுப்பு பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதில் டாக்டர் ஹயாஸ் அக்பர் நிறுவனம் மற்றும் தலைவர், டாக்டர் ஹயாஸ் அக்பர் நிறுவனர் மற்றும் தலைவர் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், டாக்டர் சமா அக்பர் சர்வதேச கார்டியாலஜிஸ்ட் மற்றும் இயக்குனர் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல், நடிகை ஜீவிதா முருகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரம் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் தலைமையில் சமூக விழிப்புணர்வை பெருக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் TMMKவின் ஆதரவுடன் நடைபெற்றது. இது சென்னை மற்றும் சுற்று வட்டார மக்களுக்கு இதய ஆரோக்கியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 16 முதல் அக்டோபர் 2, 2025 வரை ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டலில் சிறப்பு இதய பரிசோதனை தொகுப்புகளை குறைந்த விலையில் வழங்குகிறது. இந்த சோதனைகள் முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் 50 பேர்களுக்கு கோர் பேக்கேஜ் இலவசமாக பெறலாம். மேலும் ஹார்ட் 25 எனும் ப்ரோமோ குறியீட்டை பயன்படுத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைகளில் கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் என டாக்டர் ஹயாஸ் அக்பர் தெரிவித்தார். இதய ஆரோக்கியம் விழிப்புணர்வுடன் தொடங்குகிறது. ஆனால் அது வழக்கமான சோதனைகளிலும் வாழ்க்கை முறை மாற்றங்களிலும் கொண்டு தொடர வேண்டும். பவர் ஆஃப் ஜீரோ பிரச்சாரம் மூலம் பழுதான காரணங்கள் இல்லாமல் தாமதமின்றியும் இதய அதிர்ச்சி இல்லாமல் வாழ வேண்டும் என இன்று நோக்கத்துடனும் நாங்கள் செயல்படுகிறோம் என டாக்டர் சமா அக்பர் கூறினார். இதய நோய் தடுப்பு சேவைகளை எல்லோருக்கும் நெருங்க செய்வதே எங்களின் நோக்கம். இந்த பிரச்சாரத்தை நம்மை ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி செல்லும் வழியாகும் என நடிகை ஜீவிதா முருகேஷ் இந்த முயற்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். மேலும் மக்கள் அனைவரும் இதய பரிசோதனையை தங்களின் வழக்கமான மருத்துவ பராமரிப்பில் சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. Amen. All praise belongs to Allah, Lord of all the worlds, the all compassionate, the all merciful, Master of the day of judgment. You alone do we worship, and you alone do we ask for help. Guide us to the straight path, the path of those whom you have favored, nor of those who earned your anger, nor of those who have gone astray. Amen. Request Mrs. Ambika Shegar, our manager, to welcome the gathering. Good evening, everyone. எல்லா வருஷமும் வேர்ல்டு ஹார்ட் டேக்கு நம்ம ஒரு கேம்பெயின் பண்ணுவோம். இந்த கேம்பெயின் பண்றதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, எல்லாருக்குமே ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போடுற ஒரு பிரச்சனை இருக்கு. இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இதயத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாதான் அது நம்மள லைஃப் ஃபுல்லா பத்திரமா பார்த்துக்கும். அதனால நம்ம இந்த வேர்ல்டு ஹார்ட் டேவை பேஸ் பண்ணி எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள், குறைஞ்ச விலையில செஞ்சு ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணி எல்லாருக்கும் பலன் அளிக்கிற மாதிரி பண்றோம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா இங்க சீஃப் கெஸ்ட் கலீல் ரஹ்மான் சார், அவர் நமக்கு மருத்துவ உதவில இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நடிகை ஜீவிதா அவர்கள், அவங்களையும் வரவேற்கிறேன். டாக்டர் ஹயாஸ் அக்பர், நம்மளோட ஒளி விளக்கு, அவரையும் வரவேற்கிறேன். சைரா பர்வீன் மேம், நம்ம டைரக்டர். சமா சார், நம்ம மெடிக்கல் டைரக்டர். டாக்டர் முத்தையா மற்றும் ஊடக நண்பர்கள், நீங்க எல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க எல்லாரையும் வருகைன்னு வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க முகாமை சிறப்பிக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Good evening, distinguished chief guest Ms. Jeevitha Murugesh and Mr. Khalilur Rahman TMMK and Dr. Sama, medical director, interventional cardiologist, and our medical director Dr. Ramanathan Muttaya, press delegates, guests, patients, and my dear Oxymed family members. Today, I'm overwhelmed with joy that in this occasion, I happen to share the dais
with elite dignitaries. Now to throw a few lights about Miss Jeevitha Murgesh. I was told by our media person, Mr. Madan, that she is very popular and she has very busy, tight schedule, and mostly she is engaged in several shootings. It's a great honor for us, madam, for having accepted our invitation. We feel you are the apt person because we treat the sick people, those who are all having depressed feeling, and such personality gracing our hospital will enlighten for a betterment. Having seen you in live, I'll make it a point. I'll watch your Sun TV program. Now to talk about Mr. Khalilur Rahman. He's actually a state secretary for TMMK. It's a very mind-boggling that under him there is about 220 free ambulances services. There is no caste, creed, jati, madam, nothing. To whoever it is required, from rural, transporting the patient to the required hospitals, and especially the state government has, really appreciated their tremendous work during the COVID time. They have almost reached every nook and corner and buried during the COVID time 8,000 patients. It really requires an applause. We are delighted, sir, that you have extended our support to us in conducting various rural camps. Recently, you made a mega camp in Pernambuc and our team of doctors, and it was very much appreciated over there. Now, to talk about Dr. Sama, our interventional cardiologist, he has a passion, an outreach program to reach to the rural. I have been seeing him from the past almost about 4 years. Every Thursday you will not find him in Chennai. He goes to neighboring rural towns like Ambur, Manimbadi, Gudiyatham, so many places where there are no medical services available. He takes his team and also a portable echo and reaches places to places, and not even the ECG machine is there. So we are proud that he has picked up several cases and brought to Chennai and did free bypass surgery, angioplasty, even for pediatric cases that he has done ASD and VSD closure. So this initiative is giving a great honor to our hospital on the whole. At this juncture, let me enumerate what is Oxymed Hospital. Oxymed Hospital 25 years ago started with one slogan called no scalpel treatment. That means what? No hole, no pain, no surgery. So we dwelled upon doing a lot of research and treating patients, cardiac patients, for such of those surgery cannot be performed, or already bypass surgery has failed, and one more time surgery is not possible, or angioplasty has failed, or instant restorative. Several cases till this date, we have been treating thousands of patients. Now, the most important thing is about the heart failure, which we became very popular. How? The dilated cardiomyopathy heart failure, in the year 1993, first heart transplant was done in India. In more than 35 years, you would wonder how many surgeries have so far been performed? Hardly about 1,100. There are lakhs and lakhs of people, they are waiting for donor heart. By God's grace, from the past 25 years, our research has been treating cardiac patients, giving cardiac rehabilitation and treating without heart transplant because donor heart is not possible. Today is an auspicious day that our 25 years of dedicated work, US Heart Failure Association has recognized and invited Dr. Sama Akbar to come and teach them how we are treating the cardiac patients. So with this initiative,
we have started our World Heart Day. What is World Heart Day? World over, there is an outbreak of epidemic that's uncontrolled. You would come across people, basically, suddenly we see a patient's collapse. They are not aware that they are having basically without any symptoms. Now, my favorite language is Tamil. I'll shift to Tamil by saying, இப்போ நம்ம பார்த்துருக்கோம், சடனாக வந்து எதுவும் பெயின் இல்லை, ஒன்றும் இல்லை. சடனாக பார்க்குறோம் நியூஸில், அவர் ஜிம்க்கு போனார், கீழே விழுந்துட்டார், பார்த்தா ஹார்ட் அட்டாக், இஸ் நோ. மார்னிங் எழுந்து பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில், அவரா பார்த்தா அவர் இல்லை. நைட் நம்ம கூட பேசிட்டு இருந்தார். சடன் பிக் டிசீசஸ் லைக் கிட்னி எயில்மெண்ட், 10 years 15 years டயாலிசிஸ் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க. கேன்சர்னு சொல்கிறாங்க, கீமோ கொடுத்துட்டு 10-15 நல்லா தான் இருக்காங்க. ஆனால் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நல்லபடியாக இங்கே வெள்ளை சொகா போட்டுட்டு வந்து உட்காந்துருக்காங்க, சடனாக பார்த்தா எமர்ஜென்சி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. The reason is they all think there is a symptom. இந்த டிவியில் காமிக்கிற மாதிரி ஒரு மியூசிக் வந்து டமால் விடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஆனால் from the age of 20, day by day, each year there is a progress of disease. 20%, 30%, 40%, even 80-90% வரைக்கும் அவங்களுக்கு எந்த சிம்டமே கிடையாது. ஆனால் எல்லாமே என்னன்னு இருக்கிறாங்க, எனக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அவருக்கு தான், ஏன்னா அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு தான் ஒரு ப்ரோட்டோகால் பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடாது, இருக்காதுன்னு சொல்லிட்டு. கார்டியாலஜிஸ்ட் போகிறது கூட பயப்படுறாங்க, எடுத்த உடனே எதனாச்சும் சர்ஜரி பண்ணிடுவாங்க. பேசிக்கலா ஆக்சிமெட் எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் கொடுக்குது. என்ன இங்க வந்தா சிம்பிள் டெஸ்ட், அதாவது ஒரு 6 minute வாக் டெஸ்ட். 6 minute வாக் டெஸ்டோட எடுத்த உடனே இசிஜி எடுக்கும். ஏன்னா நிறைய தடவை இசிஜி எடுக்கும் போது பார்த்தா நார்மலா தான் காமிக்குது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 6 minute வாக் டெஸ்ட்? நம்ம எல்லாமே சிவிலைஸ்டு சொசைட்டில வாழ விருப்பப்படுறோம். பக்கத்துல போனா பால் கிடைக்குது, நியூஸ் பேப்பர் கிடைக்குது, பார்லர் போகலாம், அரிசி வாங்கலாம். இந்த சமயத்துல சில பேருக்கு மூச்சு வாங்குது, சில பேருக்கு ஒன்றும் தெரியறதில்லை. இந்த மாதிரி நடந்தா டி வேவ் இன்வர்ஷன், எஸ்டி எலிவேஷன், இதுலயே நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவருக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. இது தவிர நம்ம வந்து இது எடுக்கிறோம், என்ன எக்கோ எடுக்கிறோம், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஒரு நபருக்கு பர்டிகுலரா பாயிண்ட் பண்ணி நீங்க ஹார்ட் பேஷண்ட் சுலபமா சொல்ல முடியாது. இட்ஸ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவங்களுக்கு ஹார்ட் பேஷண்ட் இருக்கலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு சிடி ஆன்ஜோன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. வெளிப்புறமாவே ஒரு 700 படங்க எடுத்து சிடியில் போட்டால், ஸோ கம்ப்யூட்டர்ல திட்டவட்டமா நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சு இவ்வளோ பிளாக் இருக்கு, இவ்வளோ கால்சியம் ஸ்கோர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு காமிக்குது 0 கால்சியம் ஸ்கோர். அப்போ தைரியமா வந்து 99.9% 5 வருஷத்துக்கு உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கலாம், ரேடியேட்டிங் பெயின் இருக்கலாம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தேவை. ஸோ இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேல நாட் ஒன்லி அஸ் த்ரூஅவுட் த வேர்ல்ட், we all the medical fraternities are taking their initiative to suppress this disease, to control the disease. Already those who have already crossed one line, we are treating through non-invasive solutions. So thank you very much for all of you for gracing this occasion. So Oxymed is taking its maximum efforts in screening so that a family member, he stays healthy. When the family member stays healthy, the family is healthy, and we all can live a healthy and happy life. Thank you very much for your attention. Chief guest, Ms. Jivita Murgesh. Our guest of honor, Mr. Khalilur Rahman from TMMK. My dear father, Dr. Ayaz Akbar, Chairman and founder of Oxymed Hospital. The loving staff and dedicated workers of Oxymed Hospital. My loyal and very grateful and happy patients who have made it here today and graced the occasion. Dear members of the press, I thank you all for coming here today. இதான் என் முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உட்காந்ததே கிடையாது. இது கொஞ்சம்
வித்தியாசமா இருக்கு. யூஸ்வலி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நம்ம தோனி பார்ப்போம், இல்லைன்னா ட்ரம்ப் பார்ப்போம், யாரோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆள் பார்ப்போம். நான் இருக்கேன், இப்போ நான் என்ன பேசணும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். யூஸ்வலி நீங்க தான் கேள்வி கேட்பீங்க, நான் ஒரு 3 கேள்வி கேட்குறேன், நீங்க கை மட்டும் தூக்குங்க, சரிங்களா? ஓகே. லாஸ்ட் 1 வீக்ல யார் யாரும் ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க ஆனஸ்ட்லி. ஜீவிதா, எஸ். ஐ நோ, உங்க வீட்டுக்கு வந்திருக்கப்பா, வந்திருக்கு. அமேசான் பேக்கேஜே பார்த்தேன், உங்க பேர் அமேசான். அது எதனாச்சும் வரும். சரிங்களா? எல்லாரும் யூஸ் பண்ணிருப்பீங்க. More than 50% of the audience has used all of these services. Done. அப்புறம் இந்த லாஸ்ட் 1 டேல யூபிஐ பேமெண்ட்ஸ் எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? இமெயில் செக் பண்ணிருக்கீங்க? லாஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல யாரையோ ஃபோன் செக் பண்ணிருக்கீங்க? மெசேஜ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எல்லாரும். ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன்? We are living in a very difficult and comfort worthy stage of humanity. சரிங்களா? முன்னாடி எல்லாம் நம்ம நடந்து போய் ஒரு பொருள் வாங்குவோம், அட்லீஸ்ட் எஃபர்ட் போட்டு க்ரோசரிஸ் வாங்குவோம், இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். அது கூட கிடையாது இப்போ. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரெடி ஃபுட். பேங்க் போவோம், வித்ட்ரா பண்ணுவோம், அஃபிடாவிட் போடுவோம், செக்கு டெபாசிட் பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஏடிஎம் மிஷின் போய் கொஞ்சம் காசு வாங்கும். அதெல்லாம் கிடையாது. யூபிஐ, ஸ்கேன் அண்ட் பே. இமெயில், போஸ்ட் ஆஃபீஸ் காலி. அண்ட் எல்லாரும் உட்கார்ந்துட்டு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் பண்ணிட்டு we have become a generation of checkers. செக் பண்ணிட்டே நம்ம வாழ்க்கையை முடிச்சிட்டோம். we have closed our activity, exercise, அதெல்லாம் காலி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. ஏன்? பிகாஸ் இது எல்லாமே ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான். இது எல்லாமே ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான். ஏன் மேட்ச் ஃபிக்ஸிங் சார்? ஏன் இப்படி சொல்றீங்க? our brain has an important chemical. அது கெமிக்கல் பேர் டோபமைன். சரிங்களா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, you would have seen any life coach எல்லாம் பார்த்திருப்பீங்க. டோபமைன் ரிலீஸ். ஏதாவது ஒரு நல்லா ஒரு அட்ராக்டிவான ஒரு ஐட்டம் பார்த்தா immediately our brain cells will secrete dopamine and we can't stop. அது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான். ஏதாவது ஒரு பொருள் பார்த்தா உடனே ஆஃபர், 50% ஆஃப், லாஸ்ட் 10 minutes சேல், 2 piece remaining, போடு 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 போடு, ஓடிபி வாங்க, என்டர் பண்ணு. கிடையாது. we cannot resist. சரிங்களா? இதெல்லாம் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான். அதனால நம்மளுக்கு என்ன, நம்ம what have we done to ourselves? நம்ம உடம்பே கொன்னிட்டோம். we have killed our own body. ஏன்? lack of exercise, unhealthy eating, poor sleep. அதனால மெடிக்கலி எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, நமது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு, நம்ம வேஸ்ட் லைன் அதிகமாக இருக்கு, ஒபிசிட்டி அதிகமாக இருக்கு, ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கு, சுகர் அதிகமாக இருக்கு, பிபி அதிகமாக இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு, பில்ஸ், இஎம்ஐஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹார்ட் காலி ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் வருவாங்க, செஸ்ட் பெயினோட வருவாங்க, செக் பண்ணா ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். எப்படி அவாய்ட் பண்ணலாம்? டேக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செக் பண்ணுங்க. சரிங்களா? we are a generation of checkers சொன்னேன்ல. அட்லீஸ்ட் நம்ம பாடி விசாரிச்சு அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு, அவ்வளோ கிடையாது, 699 rupees இப்போ யூபிஐல பண்ணிடலாம். ஈஸியா இருக்கு. எல்லாருக்கும் 699 rupees பேலன்ஸ் இருக்கும். இல்லைன்னா பேங்க்கார ஃபைன் போட்டுருவாரு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால. ஸோ டெஃபினெட்லி 699 rupees போட்டு கோர் டெஸ்ட் பேக்கேஜில் உங்களது சுகர், ஃபாஸ்டிங் போஸ்ட்பிராண்டியன், உங்களது பிபி, உங்களது கொலஸ்ட்ரால் அண்ட் உங்களது இசிஜி, 6 minute வாக் டிஸ்டன்ஸ் அண்ட் ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் வாங்கிடலாம். அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அது செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவேர்னஸ் வந்துடும். அந்த அவேர்னஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டலாம். யூ கேன் அட்லீஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். இப்போ சுகர் வந்துடுச்சுன்னா டாக்டர் கண்டிப்பாக சொல்லுவார், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் டெலீட் பண்ணிடணும். உங்கள் ஆப்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபோன். டேக் அ பிளெட்ஜ். டெலீட் பண்ணுங்க. யூ டோன்ட் நீட் தட். தேவையில்லை. சரிங்களா? செகண்ட், யூ கேன் மேக் ஷுர் தட் உங்களது இன்ஸ்டெட் ஆஃப் செக்கிங் ஆன் த ஃபோன், இமெயில்,
இல்லைனா instead of just UPI payments, you make a walk to the post office to check your mail if you have mail coming in. இல்லைனா at least make that walk. அது instead of just scrolling on the phone, make that walk extra ஒரு half an hour daily. நீங்க வாக்கிங் பண்ணா உங்களுக்கு கொலஸ்ட்ரால், பிபி, சுகர்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு செக் தான். அண்ட் டெஃபினெட்லி அந்த செக் மார்க் உங்க லைஃப்ல சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஹெல்த்ல கூட ஒரு செக் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் டைம் when you visit us உங்களுக்கு சொல்லுவோம், நல்லா நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க, ரிசல்ட்ஸ்ல தெரியுது, யூ டோன்ட் ஹாவ் டு வரி, வி கேன் ரெடியூஸ் யுவர் மெடிகேஷன்ஸ், நீங்க ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்ல நீங்க வரலாம். பட் இது ஒரு ஆஃபர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. Oxymed Hospitals is ஒரு preventive hospital. First of all, prevention is better than cure. எல்லாரும் சொல்லுவாங்க. மேட்ச்ல catches win matches சொல்ற மாதிரி அதே ஒரு கிளீஷே டயலாக், prevention is better than cure. ஸ்டென்ட் போடுறதுக்கு அவசியம் கிடையாது, பைபாஸ் பண்றதுக்கு அவசியம் கிடையாது. அதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். அது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்ல, பிகினிங் ஸ்டேஜ்ல நம்ம அவேர்னஸ் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி அவாய்ட் பண்ணலாம். இல்லை வந்துருச்சு திருப்பி வரக்கூடாது, வர்சனிங் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, திருப்பி ஸ்ட்ரோக் வரக்கூடாது, திருப்பி ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது. நீங்க வாங்க, we will give you treatment to rehabilitate your heart. உங்க ஹார்ட் வச்சுக்கிட்டே we can improve the quality of your pumping, we can increase உங்களது லைஃப் ஸ்பேன், we can increase உங்களது blood circulation, we can increase உங்களது endurance capability, your health, your sexual health எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாமே ஒரு பர்சனல் கனெக்ஷன் உங்க டாக்டர் கூட. அண்ட் டெஃபினெட்லி இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் டு பிகம் பெட்டர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு இட் இஸ் அ ப்ராசஸ். அண்ட் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கு இதுல. we've been in the game for about 25 years now. 15,000 பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்துருக்கோம். அண்ட் எல்லாரும் ஒரு பேஷண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க ஒரே ஒரு கேள்வி, சார் ஏன் சார் எல்லாருக்கும் தெரியல, உங்க ஹாஸ்பிட்டல் பார்த்து தெரியலன்னா, நான் இது வரைக்கும் நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல உட்காரல, இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். I hope all of you, dear press friends, spread the word and make sure எல்லாருக்கும் இது preventive method of treatment எல்லாருக்கும் தெரியணும். அதான் ஒரு success of this day. சரிங்களா? So World Heart Day Initiative is a preventive campaign. எல்லாருக்கும் தெரியணும், புரியணும் and steps எடுக்கணும். சரிங்களா? Thank you. ஃபேக்டர்ஸ் இருந்தா நான் முதல்ல ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சரிங்க, எனி டைம். பள்ளி மாணவன் ஒருத்தர் 17 வயசுல, ஆமா, அவர் வந்து சிம்டமே இல்ல, எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து 17 வயசுலாம் வந்து சிம்டம் தெரியாது. சரி, அதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கதை. யூஸ்வலி 95% பாப்புலேஷனுக்கு ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 35க்கு ரெக்கமெண்டட், WHO ரெக்கமெண்டட் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ 35 ஒரு பேஸ்லைன் ஏஜ். பட் யாரும் உங்களோட ஃபேமிலியில திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, யங் ஏஜ்ல கொலஸ்ட்ரால் வந்திருக்கு, யங் ஏஜ்ல டயபெட்டிஸ் வந்திருக்கு, சில பசங்க கூட 1 or 2 இயர்ஸ்ல டயபெட்டிஸ் வந்துடும், டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் ஸ்கிரீனிங் ஷுட் ஸ்டார்ட் அட் 5 to 10 years of age itself. சில டிசீசஸ் இருக்கு, ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமையோபதி சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கு. அது ஃப்ரம் த பர்த்ல இருந்து ஃபேமிலி ஸ்கிரீனிங் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ யூஸ்வலி 35 years ஒரு கட் ஆஃப். சரிங்களா? வித்தியாசமான 5% ஆஃப் த பாப்புலேஷன் ரொம்ப ஒரு ஜெனட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்குலாம் ஃப்ரம் ஏர்லி ஏஜ், ஃப்ரம் மேபி 5 or 6 years of ஏஜ்ல இருந்து நம்ம ஒரு ஸ்கிரீனிங் பண்ணா நல்லதுதான். கண்டிப்பா 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 7 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களது ஒபிசிட்டி. சரிங்களா? ஓவர் BMI 25 மேல இருக்கு. கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால் more than 100. சுகர், HbA1c more than 6.5. blood pressure more than 140/90. ஒரு டைப் A பர்சனாலிட்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாரு, எல்லா இடத்துல ட்ராப் ஆஃப் த ஹேட், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறாரு. ஸ்மோக்கிங் ஒரு ப்ரிவென்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ். இது எல்லாமே 7 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதில் என்ன நம்ம சேஞ்ச் பண்ணலாம்? நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணலாம், we can take medicines. சுகர் கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம டயட் எக்ஸசைஸ் கரெக்டாக எடுக்கலாம். கொலஸ்ட்ரால் கூட டயட்ல நம்ம we can take care of it. நம்மளது லைஃப் ஸ்டைல் நல்லா we can increase our walking, exercise எல்லாம் பண்ணா நம்ம சேஞ்ச் பண்ணலாம். certain things we can't change. நம்ம ஜெனட்டிக்ஸ், கடவுள் கொடுத்த ஒரு gift தான் ஜெனட்டிக்ஸ். some of them are good, some of them are bad, but everything is from God. we have to accept it. சரிங்களா? அது ஒரு acceptance கூட ஒரு gift தான். சரிங்களா? அது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, நம்ம ஜெண்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. மேல்ஸ் ஹேவ் a higher risk of heart attack. ஸ்மோக்கிங் கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும், அது ஒரு கண்டிப்பா ஒரு நோ தான். we should never smoke. Smoking is probably the most easy thing to stop
and 70% of the heart attacks will come down if we can stop smoking. சார் நீங்க சொன்ன மாதிரி செக் பண்ணிடுறோம். செக் பண்ணிட்டு எந்த ஒரு சிம்டமும் இல்லை, ஆனால் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து ஆமாம் சார், உங்களுக்கு there are levels of checking சார். இப்போ 699 சொல்லிட்டு நம்ம ஒரு பேக்கேஜஸ் போட்டிருக்கோம். பேசிக் ஸ்க்ரீனிங், சுகர், கொலஸ்ட்ரால், பிபி எல்லாமே செக் பண்ணிடுவோம். அடுத்த லெவல் ஸ்க்ரீனிங்ல வி ஆல்சோ டூ எக்கோ, ஹார்ட்டோட ஸ்கேன், 2D எக்கோலாம் செக் பண்ணலாம். அடுத்த லெவல்ல நம்ம சிடி ஆன்ஜியோ கூட பண்றோம். சிடி ஆன்ஜியோ இஸ் ஒரு அல்டிமேட்டம். அதனால தான் அப்பா சொன்ன மாதிரி டாக்டர் அயாஸ் அக்பர் ஹேட் மென்ஷன், ஒரே ஒரு ஸ்கேன் அதுல 0 வந்துச்சுன்னா, 0 ஒரு முட்டை வந்துச்சுன்னா, அது ஒரு முட்டைக்கு தான் எல்லாரும் ஒரு வெரி குட் சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஒரு 5 இயர்ஸ்க்கு ரிஸ்கே இல்லை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். ஸோ கண்டிப்பா அது ஒரு ரொம்ப நல்ல ஸ்கேன், கண்டிப்பா ஸ்கிரீனிங்காக யூஸ் பண்ணலாம். வெரி குட் சார். 5 இயர்ஸ் 699ன்றது அதுல வராது சார். ஆமா வராது, பட் we cannot 699 வந்து இட் இஸ் ஆக்சுவலி a baseline, பிகாஸ் எல்லாருக்கும் எடுத்து அந்த சிடி ஆன்ஜியோ தேவையில்லை. இப்போ எல்லாமே சரியா இருக்கு, ஆல் ரைட், வெறும் கொலஸ்ட்ரால்னா வெறும் அவங்களுக்கு மருந்து கொடுத்துறாரு, அடுத்த மாசம் வந்து பாருப்பா. சுகர் வந்து இருக்கு, அடுத்த மாசம் வந்து பாருப்பா. இல்ல கிட்னி கிரியேட்டின் அதிகமா இருக்கு, இந்த மருந்து சாப்பிட அடுத்த மாசம் வந்து பாருப்பா. நிறைய பேஷண்ட்க்கு ஸ்கிரீனிங்ல நிறைய பேர் இங்க வர்ற ஆள், எனக்கு சுகர் வந்துச்சா, எனக்கு பிபி இருக்கா, இந்த மாதிரி தான் கேட்டு உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் த்ரெஷ்ஹோல்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது உச்சக்கட்டம். இவருக்கு இருக்கிற உச்சக்கட்டம் வேற, அவருக்கு இருக்கிற உச்சக்கட்டம் வேற. சில பேருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 200/110 போனா மூக்குல ரத்தம் வரும். சில பேருக்கு ஒன்றும் தெரியாது, நான் நல்லா தான் இருக்கிறேன். சடனா பார்த்தா ஒரு பாயிண்ட் ஏறின உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துடும். இதுக்கு தான் ஸ்கிரீனிங்கே சொல்லுவோம். ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளுக்கு சில ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்செப்டடா இருக்கு. இப்போ சப்போஸ் ஆன்ஜியோபிளாஸ்டி தேவைப்படுது, இல்ல பேஸ் மேக்கர் தேவைப்படுது, பைபாஸ் சர்ஜரி தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்கீம் கார்டில் கண்டிப்பா பண்ணலாம். கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷனுக்கு இசிபி, ஹெச்பிஓடி அதெல்லாம் ஸ்கீம் கார்டில் அக்செப்டட் கிடையாது. வி டோன்ட் அக்செப்ட் தட். ஒரு சில மருத்துவமனைகள் வந்து கவர்மெண்டோட மருத்துவ காப்பீடு திட்டமும் இல்ல நம்ம அக்செப்ட் பண்றோம். ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்க, இதே மாதிரி பண்றாங்க, நீங்க எப்படி பண்றீங்களா? நம்ம அக்செப்ட் பண்றோம். we take CM scheme card is accepted. அதான் சொன்னேன், எவ்ரி Thursday ஊருக்கு போய் மோஸ்டாலுக்கு போய் அங்கல இருந்து பேஷண்ட் இங்க வந்து நம்ம ஃப்ரீயா ஆன்ஜியோபிளாஸ்டி பண்றோம். சார் ஃபுட் என்ன மாதிரி இருக்கு? அவாய்ட் you want to take that question? Food. எல்லாரும் தெரியுங்க, மீன் சாப்பிடுங்க, நல்லதுதான் ஹார்ட்டுக்கு. ஆனா தண்ணியில போற மீன் சாப்பிடுங்க, எண்ணெயில போற மீன் சாப்பிடாதீங்க. You can have a great fish. It's only, we are not saying don't eat. God has blessed us to eat so many things, but there is a way of cooking is very very important. எனக்கெல்லாம் வீட்டில் இங்கே டயட்டிஷியன் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கேரளா மெத்தட்ல அந்த வாழைப்பழம் இதில் கட்டி இட்லி குண்டால வச்சு பண்ணி தராங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. ஆயிலே சுத்தமாக இல்லாது. பட் கண்டிப்பாக நீங்கள் அப்பா சொன்ன மாதிரி we should know what we are eating. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது very big difference is there. Processed food is definitely ஒரு no தான். Thank you, sir. Thank you. சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மருத்துவர் அயாஸ் அக்பர் அவர்களுக்கும், டைரக்டர் சமோ அக்பர் அவர்களுக்கும், சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கின்ற ஆக்ட்ரஸ் ஜீகிதா முருகேஷ் அவர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், என்னோடு வருகை தந்திருக்கின்ற எங்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மருத்துவ சேவை அணி நிர்வாகிகளுக்கும் இறைவனுடைய அன்பும் கருணையும் பொழியப்படட்டுமாக நான் பிரார்த்திக்கின்றேன். என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது பல செய்திகளை தெரிவித்தார்கள். உண்மைதான், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பல சமூக பணிகளை செய்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சகோதரி பர்வீன் அவர்களை நான் சந்தித்த போது செப்டம்பர் 29ஆம் தேதி உலக இருதய தினத்தை முன்னிட்டு 6 இடங்களில் விழிப்புணர்வு முகாம் நடத்துவதாக என தெரிவித்தார்கள். அவர்களிடம் அதை பற்றி நான் முழுமையாக கேட்ட பொழுது மிகவும் காலகட்டத்திற்கும் பயனுள்ளதாக அது இருந்தது. உடனே நான் அவர்களிடம் ஒரு அசூரன்ஸ் கொடுத்தேன்.
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மருத்துவ சேவை அணி உங்களுடன் இணைந்து இந்த விழிப்புணர்வு முகாமில் பங்கு பெறும் என்று நான் வாக்குறுதி அளித்தேன். அது மட்டுமல்லாமல் சென்னையில் நடக்கக்கூடிய 6 விழிப்புணர்வு முகாம் மட்டுமல்லாமல் நடத்தக்கூடிய அனைத்து மருத்துவ முகாம்களிலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மருத்துவ சேவை அணி அவங்களோடு பயணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நன்றி. எப்படி இருக்கீங்க? இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கம். அண்ட் என்ன இந்த ஒரு சூப்பரான அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ண ஆக்ஸ்மெட் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ இப்போ மெயினாக நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு ஹார்ட்டை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், காமனாக நம்ம எல்லாரும் கேட்குற விஷயம் சோசியல் மீடியாலையும் சரி, நம்ம பக்கத்து வீட்டிலேருந்தும் சரி, யார் எடுத்தாலும் ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்குறோம் இல்லையா? சார் சொன்ன மாதிரி நல்லா தான் பார்த்துட்டு இருப்பான், நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி இறந்துருவாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கும் போது இது நம்ம முன்னாடியே நமக்கு இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய விஷயம் ஃபுட்டுக்கு செலவு பண்றோம், ஒரு ட்ரிப்பு போறதுக்குன்னு நிறைய டைம் எடுத்து போறோம். ஸோ அதுக்கு செலவு பண்ற மணி அண்ட் டைமை கொஞ்சம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ எனக்குமே சார் சொன்ன மாதிரி நிறைய பேட் ஹேபிட் இருக்கு. எல்லாமே செக் பண்றேன், ஃபோன் செக் பண்றேன், மெயில் செக் பண்றேன், லைக் நோட்டிஃபிகேஷன் செக் பண்றேன். பட் ஹார்ட்டை பத்தின ஒரு விஷயம் செக் பண்ணிருக்கேனான்னு கேட்டா நான் கூட இல்லதான். ஸோ இந்த அவேர்னஸ்க்கு அப்புறம் நானும் இதை செக் பண்ணிக்க போறேன். நீங்களும் கண்டிப்பா உங்களோட ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம வாழ்றோம், சம்பாதிக்கிறோம் அண்ட் எவ்ரி திங். ஸோ எல்லாருமே இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்களோட ஹெல்த் அண்ட் பாடியை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் கண்டிப்பா செக் பண்ணிக்க போறேன். தேங்க்யூ.